ஏண்டா கடையில் உக்காந்துக்கிறியே, சரி ஓர் அடிக்கு மேலே உனக்கு டீ போட்டு எடுத்துன்னு வந்தா உள்ளே வந்து உக்காந்துக்கின்னு என்ன பண்ணுறா? பலாக்கொட்டை வச்சு. ஏது பலாக்கொட்டை? நேற்று நம்ம அர்த்தம்ல. ஆமாம். அது எங்கள் அம்மா காலையில் என்ன பண்ணிட்டாங்க, அதை அழகாக உரிச்சு காய வச்சிட்டாங்க. காய வச்சு பாரு சூப்பராக வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்கும். நைஸாக அருமையாக இருக்கும். உப்பு போட்டு எப்படி அவுச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும். பசங்களும் நல்லா சாப்பிட்லாம். அப்போ டீ வேணாமா உனக்கு? டீ வேணாங்க. டீ வேணும் தான். சாப்பிட்டு குடிவா. குடி. சரி. அதான் ஒரு பலாக்கொட்டை சாப்பிட்றாருன்னு பார்த்தா இங்கே பாருங்க, இவர் காவலுக்கு விட்டு போன இருமா நான் போய் டீ போட்டு வரேன்னு இவர் ஒரு மாங்காயை வச்சுக்கின்னு என்னம்மா பண்ணுற? பத்தியா மிளகாத்தூள் உப்பெல்லாம் வச்சு சாப்பிட்ற கார்லையா உனக்கு? வாய பத்தியா? எங்க பாப்பா எங்க? பார்த்து கட் பண்ணுமா, கையை கட் பண்ணிக்க போற. லட்சே இந்த வெயிலுக்கு ஏற்ற அருமையான டீ ஒன்று போட்டு கொடுத்த லட்சே. இந்த லாரி வேற போயிட்டு வருதா, மணலாம் அடிக்குது மாமா. ஆமாம் லட்சே, நம்ம டஸ்ட் ஆகுது. அவங்க தண்ணி ஊற்றி விட்டாச்சும் போயிருக்கலாம். அப்படியே போகிறானுங்க. எங்கே தண்ணி ஊற்றா? ரோட்டில் தண்ணி ஊற்றிட்டு அவங்க மண் வண்டி போகலாம் லட்சே. புகை பறக்காதுல்ல? ஆமாம். எனக்கு தெரியாது மாமா. இது தெரிஞ்சுக்க, டீ நல்லா போட தெரியுதுல்ல, இதையும் தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்படி தெளிச்சு விட்டோம்னா ஃபுல்லா அந்த மணல் பறக்காத இருக்கும்ல. ஆமா. இவனும் லாரி இதுக்கு போய் வர்றது, மண் அடிக்கிறது, உக்காந்து இருக்கிறது போரா இருக்குது. பசங்களும் வண்டி போறதால இதுக்கு வண்டி போறதால கடைக்கு வர மாட்டேதுங்க. சும்மாவே உக்காந்துக்கின்னு இருக்கிறனா அது ரொம்ப போர் அடிக்குது. சரி நான் என்ன பிளான் பண்றியா என்ன? அதான் ஏன்னா 3 தடவை சொல்லிட்டேன் போர் அடிக்குதுன்னு. எங்கன்னா கிளம்பி போகலான்னு பார்த்தாலும் வெயில பார்த்தாலே பயமா இருக்குது. ஐயோ இந்த வெயில்ல எங்க லட்சி வெளியில போய் தலை வலிக்குது வெயில்ல போனா. ஆனா இங்க உட்கார்றதுக்கு எங்கன்னா வெளியில போலாமான்னு ஒரு எண்ணம் வருது. இருமனதா இருக்கு. என்ன சொல்ற? அப்படியெல்லாம் வரக்கூடாது லட்சி. ஒன்று காலையிலே பிளான் பண்ணோம், இல்லை ஈவினிங் நம்மளால போக முடியாது. ஆமாம், ஈவினிங் அப்படி கடையை விட்டு போக முடியாது. என்ன பண்ணலாம், வேற வழியே கிடையாது. இங்கே தான் உட்காந்து கிடந்தாகணும். நானும் கடைசி வரைக்கும் இந்த பில்டிங் தான். இந்த பில்டிங்லேயே தான் இருக்கணும். 2 பேரும் வெயிலில் எங்கே போயிட்டு வரீங்க? அப்படியா? சரிம்மா. லாரி வருதா? ஐயோ அங்கெல்லாம் போகாதீங்க. சரியா? வீட்லயே பத்திரமா இரு. சரிம்மா. உள்ள போயிடு வண்டி வரும். நீ போட்டு மூட்டையை உடைச்சதுக்கு என்னால முடிஞ்சதுன்ற? உடஞ்சது நான் எடுத்துன்னு வந்தேன். அப்பயே போட்டுருந்தேன்னா அது வேலையே முடிஞ்சிருக்கும். தேவையில்லாத அதை வச்சு அது உருண்டு ஓடி அந்த கீழே ஊந்து உடஞ்சி இப்போ இன்னொரு முட்டை என்ன போட வச்சுட்டேன். தெரியுமா? ஆனால் எப்படி லட்சி நீ உடச்சிட்டு என் மேலே பழி வைக்கிறேன். முன்னால் தான் உடஞ்சிது. நான் எடுத்துன்னு வந்தேனே அப்பயே போட்டிருந்தேன்னா அது உடஞ்சிருக்காதுல்ல. ஒரு முட்டையே வேஸ்ட்டு. அது உடையன்னு இருந்துக்குதுப்பா. அதனால தான் தோட நல்லா கம்ஃபோர்ட் போட்டு அதில் தெளிச்சு விடலச்சு. அப்போ தான் அந்த வாசனை. ஆமாம், இன்னும் முட்டை கவிச்சு அப்படியே இருக்கும். கம்ஃபோர்ட் போட்டு தெளிச்சு விடு. அப்போ அந்த ஆம்லேட் எனக்கு தானே? உனக்கு போட வந்த ஆம்லேட் தான் முட்டை உடச்சிக்கிச்சு. இப்போ இது வந்து என் முட்டை. அது இந்த ஆம்லேட் வந்து என்னோட ஆம்லேட். தெரியுமா? அப்போ எனக்கு உனக்கு இல்லை, உன் முட்டை தான் உடச்சிக்கிச்சு. நானா அதுக்கு உடச்சேன்? நீ தானே உடச்ச? யார் காரணம்? அப்போ பாதியா? நல்லச்சே. என் மனசே உடையுது. அது உடையல, என் மனசே உடையுது. நீ பாதி இல்லை ஒன்று உடஞ்சிருச்சு ஆம்லேட். சரி சாப்பாடு போடுற, சாப்பிட்றியா? சரி. லட்சி இப்போ கரண்டி உடச்சி அது காரணம் யாரு? அதுக்கு வந்து காரணம் சாப்பாடு தானே. எதுவுமே நீ கிடையாது. நான் வச்சு இப்படி அழுத்தனா உடையணும். இது என்ன பண்ணுது, அழுத்தன்னா கரண்டி தான் வளையுது, சாப்பாடு உடைய மாதிரி. கரண்டியை போட்டு வலிச்சிட்டியே. சரி போட்டு வை, கடைக்கு கூப்பிட்றாங்க, போய் வரேன். சீக்கிரம் வந்து சாப்பிடு. சரி, டைம் ஆயிடுச்சு. நல்லா மாங்காய் இருந்தால் போட்டு விடலிச்சு. நிறைய மாங்காய்லாம் இல்லை இதில். மாங்காய் இல்லையா? நாங்கள் வீடியோ எடுத்துக்கணும்.
கத்திரிக்காய் தான் இருக்குது, கத்திரிக்காய் சாம்பார். சரி ஓகே, போட்டு ஆம்லெட் 2 போட்டு விடா. குட் கேர்ள் தண்ணி. இந்த பேர் 1 2 இருக்குது. சரி சரி சரி, பாவம் பார்த்தானே போடுற. எப்படி வேணாலும் பாவம் பார்த்து கூட போடு, எப்படி வேணாலும் போடு. நாங்கள் மதிய சாப்பாடு ஓகே. ரெடி ஆயிடுச்சு. சரி லட்சு, நான் கடைக்கு போகிறேன், நீ போறியா? நான் போகிறேன். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பிட்டாங்க ஜாமான் வாங்கிட்டு வர்றதுக்காக. இந்த லாரி வேறு வந்து போகுது. இந்த சத்தத்துலேயே நான் பேசுறது கேட்குதா இல்லையான்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னோட மதிய வேலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தா லட்சு விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயுமே போகும்போது டர்னிங்கில் பார்த்து போங்க. இவங்க இப்படி போய் திரும்பவும் எதிர ஒரு வண்டி வந்துடுச்சு. இவங்க ஸ்லோ பண்ணவே பரவாயில்ல, இல்லைன்னா கஷ்டம்தான்.